சின்ன பசங்க வந்து ஆபாச வலைத்தளங்களுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டால் இதுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு சங்கடம் நிறையா பெற்றோர்கள் இருக்கும். இது ரெண்டு விஷயத்தையும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க ஏதோ ஒரு ஆபாச வலைத்தளங்களுக்கு போயிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது ஏன் அதில் போனாங்க அதுக்கான ரீசனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இவங்களுக்கே அந்த மாதிரியான தூண்டுதலா, இல்லை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தூண்டுதல் ஏற்படுத்தி விட்டுட்ருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு ரீசன் என்னங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் கண்டுபிடிங்க. ப்ளஸ் அது தவறு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப கண்டிக்காமல் சொல்லுங்கள். ப்ளஸ் அதை திரும்ப அவங்க மேலே ஒரு தீவிர கண்காணிப்பு வைங்க. மொபைல் அவங்க யூஸ் பண்ணுற அவங்க அந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு சில கட்டுப்பாடுகளை இன்றைக்கி மொபைலில் நிறையா பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுங்கள். மொபைல் கண்டிப்பாக அவங்க மொபைலில் நைட்டு யூஸ் பண்ணுறது, தனியாக இருந்து அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், கண்காணிங்க. ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சிட்டிங்கன்னா அவங்க படிப்படியாக அதுலேருந்து மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, பாலியல் ரீதியான ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதற்கான பதிலை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை அவங்க சமூக தளங்கள்லையோ இல்லை வேறு யார்கிட்டையோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அங்கே தப்பாக தான் முடியும். அது ரொம்ப தவறுதலாக முடியும். இன்றைக்கி சமூக தளங்கள்லாம் நிறையா உண்மையான விஷயங்களே கிடையாது. அதில் அனலைஸ் பண்ணுற விஷயங்கள் நிறையா அவங்களுக்கு தப்பான வழிகாட்டிகளை கொண்டு போய் கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைங்க. இல்லை உங்களுடைய பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவரை கூட நீங்கள் அணுகுங்க. அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. சில மனநல மருத்துவர் கூட அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போக முடியாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதையும் கண்டிக்கவும் கூடாது. ரொம்ப அவங்களை கண்டித்து இது எப்படி உனக்கு தோணுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எதுவும் கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நம்ம ஒரு பெற்றோர்களை ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு பதிலை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வேறு இடங்களில் நம்ம அதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஒரு சங்கடம்ங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நீங்கிரும். அவங்க வந்து ஒரு தவறான ஒரு வழியில் போகிறதும் கண்டிப்பாக குறையும். அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள்ட்ட மூவ் பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாது.